ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தயார் பண்ண பஞ்சகாவியா இது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்ன ஸ்மெல்லு இருக்கும் இப்போ பாருங்கள். இது ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. அவ்வளோ நீச்ச நாற்றம் அது அப்படி போடும்போது இப்போ ஒரே ஒரு துளி ஸ்மெல்லு கூட கிடையாது. நான் தயார் பண்ண இதை பஞ்சகாவியா இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ நான் போட்ட வீடியோவை பாருங்கள். இது ஒரு 40 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு முறை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறாத. இது ஆயிடுச்சு, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இந்த பஞ்சகாவியாவை தயார் பண்ணி. அதுக்கு என்ன வெல்லம், கொஞ்சம் பால், இதெல்லாம் நான் சொல்கிறேன், அது அப்புறமா சொல்கிறேன். இதை எப்படி டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். இதுபடி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது மொத்தமே எடுக்க போகிறேன். என்னோடய செடிங்களுக்கு, எல்லா செடிங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 செடிங்களுக்கு ஊற்றுவேன். அதனால் இந்த அன்னக்கூடை ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன், அளந்து போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ நீங்கள் செய்கிறது ஒரு 100 ml எடுத்துட்டிங்கன்னா பஞ்சகாவியா ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நீங்கள் வேறு செடிங்களுக்கெல்லாம் கூட தெளிக்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக செடிங்களுக்கு தெளிக்க மாட்டேன். அந்த காய்ங்க சாமிக்கு ஏதாச்சும் செய்வோம். ப்ளஸ் இந்த இது பூச்செடிக்கும் போடலாம் இதை. அதனால் பூவும் சாமிக்கு போடுவோம். அதனால் நான் அதை எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி ஊற்றியே போட மாட்டேன். மேலே செடிங்க மேலெல்லாம் தெளிக்கவே மாட்டேன். வேர் பகுதிக்கு மட்டும் நான் ஊற்றுவேன். அது மாதிரி வேருக்கு மட்டும் நீங்கள் ஊற்றுங்க, செடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க. மேலே மேலெல்லாம் தெளிக்காதீங்க. தெளித்து விட்டால் செடி கருன்னு வரும்னு சொல்லுவாங்க. இது நமக்கே பாவம் இல்லையா? சாமிக்கு போடுவோம், படைப்போம். அந்த காயெல்லாம் எடுத்து சாமிக்கு யூஸ் பண்ணால் அது நல்லதில்லை. அதனால் நீங்கள் தயவுசெய்து செடிக்கெல்லாம் தெளிக்காதீங்க, வேருக்கு மட்டும் தெளிங்க. இயற்கையாக உரம் நம்ம இப்படியெல்லாம் பண்ணணுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா செடி பூவும் காயுமா நல்லா குலுங்கும். நீங்களே பார்ப்பீங்க. இனிமேல் நான் இந்த வாரம் காய் கம்மி, நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு 2 வீக்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ வருதுன்னு நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது கலந்துடலாம் எல்லாம். இப்போ இது 1/2 லிட்டரு இருக்குது. இதை நம்ம இந்த அன்னக்கூட தண்ணிக்கு ஊற்றி கலக்கலாம். ஒரே துளி வாசனை, ஒரு தேவையில்லாத ஸ்மெல்லே கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தாக்கா இது கெடாமல் இருக்குது, நம்ம செஞ்சு வச்ச பஞ்சகாவியா கெடலை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு துளி கூட ஸ்மெல்லு கூட இல்லை, இது கெடலை. இப்போது இதை நம்ம கலக்கி விடலாம். எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் இது செடிங்களுக்காண்டி பண்ணுறேன் நான். இதை இப்படி நல்லா கலந்துக்கோங்க. அடியில் அந்த திப்பி இருக்கும், அது ஏதாவது ஒரு செடி வேருக்கு கொஞ்சம் பக்கத்தில் சுத்தூரம் போட்டு விட்டுட்டு மண் போட்டிங்கன்னா செம்மையாக வரும். போன முறை அந்த மாதிரி போட்டு விட்டேன், அவ்வளோ கொத்தாக காய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நான் வச்சு செய்கிறதுக்கே கஷ்டப்பட்டுன்னு இத்தனை நாளாக செய்யாமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி செடி காய் கம்மியாக இருக்கவே இது செய்யணும்னு தோணுச்சு, அதனால் செய்கிறேன். இப்படி நல்லா கலந்துக்குங்க. அதிகமாக மட்டும் கொடுத்துடாதீங்க, மொத்தம் கீழே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இதை ஊற்றி செஞ்சோம்னா செடிங்கெல்லாம் நல்லா கருன்னு வரும். பூவும் பிஞ்சுமா நல்லா பூ பிஞ்சு எல்லாம் நல்லா வரும். பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றுங்க, இவ்வளோதான் போதும். அதே மாதிரி கொஞ்சமாக ஊற்றுங்க, கீழே சிந்தி போகாமல்
வேஸ்ட்டாக போகாமல் ஊற்றுங்க. கீழே வேஸ்ட்டாக மட்டும் போகட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த செடி வெள்ளையாக இருக்குது இல்லையா, இது வந்து நல்லா கருகருன்னு ஆகிடும். அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இந்த பஞ்சகாவியாவில். அதெல்லாம் போட்டு தான் இந்த பூ வந்து இப்படி பூக்கிறது. இந்த செடியெல்லாம் இப்படி தளிர் வந்திருக்கு பாருங்கள், இப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி உரங்களை நான் கொடுக்கறதுனால தான். கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் செடி நல்லா வரும். பாருங்கள், ஒரு செடி விடாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் ஊற்றி பழகிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வேர் பகுதிக்கு மட்டும் ஊற்றுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. தயவுசெய்து நீங்கள் செடிக்கு தெளிச்சிடாதீங்க. அது சாமிக்கு போடும்போது நமக்கு பாவமாகிடும் அது. அதனால் இது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலே மட்டும் தெளிக்கவே தெளிக்காங்க. அப்படிப்பட்ட பூ காய் தேவையே கிடையாது நமக்கு. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதுவே நீ இது மாதிரி தெளித்து கடவுளுக்கு எடுத்துன்னு போய் போட்டோம்னா அது ஏர்வை ஆகாதே. அதனால் நீங்கள் அந்த மாதிரி தெளிக்காதீங்க. நீங்கள் இது மாதிரி தெளிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சகாவியா உங்களுக்கு தயார் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி பார்க்க முடியலன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட போட்டு செஞ்சு காட்டுறேன். ஒரே துளி கூட ஸ்மெல்லு வராது. அது மீன் அந்த கழிவுங்க தான், மீன் கழிவுங்க மட்டும்தான் நான் எடுத்து வந்து போட்டது. கழிவுங்க அதுக்கு தேவையானதுங்கெல்லாம் போட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்னு போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.